வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் கொக்கி கட்டுறதும் ஐ கட்டுறதும் எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி ரெட்டையாக நூல் கோர்த்துட்டு லாஸ்ட்டில் முடிச்சு போட்டுக்கலாம். அதுக்கு முதல்ல ஐ கட்டுற இடத்துல டாட் வச்சுக்கலாம். இந்த மாதிரி 2 பக்கமும் டாட் வச்சுட்டு அப்படியே 2ஆக மடித்து 2 டாட்டும் ஒரு இடத்துல இருக்கா மாதிரி வச்சுட்டு சமமாக வச்சுட்டு இந்த இடத்துல ஒரு டாட் வச்சுக்கலாம். ஒரே அளவில் கரெக்டாக இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி வைக்கிறோம். இப்போ நடுவில் உள்ள புள்ளியோட மற்ற 2 புள்ளியும் மடித்து இந்த மாதிரி புள்ளி வச்சுக்கலாம். இப்போது கரெக்டான கேப்பில் 5 புள்ளியும் வரிசையாக இருக்குது. இப்போது ஐ கட்டிக்கலாம். இப்போது நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி ஊசியை கீழேருந்து மேலே குத்தி எடுத்துக்கலாம். கொக்கி மாட்டுற அளவுக்கு கேப் விட்டுட்டு அந்த பக்கம் மேலேருந்து கீழே ஊசியை குத்தி எடுத்துக்கலாம். இப்போது அதே பக்கத்துலேருந்து கீழேருந்து மேலே குத்தி எடுத்துக்கலாம் ஊசியை. இதே மாதிரி மேல் பக்கம் மட்டும்தான் கொக்கி மாட்டுற மாதிரி நூல் இருக்கணும். கீழ்ப்பக்கம் வரக்கூடாது. அது மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி 5-6 முறை இந்த மாதிரி தச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஊசியால் நூலை நல்லா எடுத்து விட்டுட்டு பின்னல் போட்டுக்கலாம். இந்த மாதிரி தச்ச நூலில் ஊசியால் கோர்த்து முடிச்சு போட்டுக்கிட்டே வரலாம். ஃபுல்லாக பின்னல் மாதிரி போட்டதும் இப்போ பின்பக்கமாக குத்தி எடுத்து முடிஞ்சு விட்டுடலாம். இப்போது கொக்கி கட்டுறதுக்கு நூல் கோத்துக்கலாம். நான் 4 நூலாக கோத்துருக்கேன், சீக்கிரம் தைச்சிடலான்ட்டு. இப்போது ஐ கட்டினத்துக்கு நேராக கரெக்டாக வச்சுக்கலாம். கொக்கி கட்டுறதுக்கு அந்த இடத்துல ஒரு டாட் வச்சுட்டு பெரிய ஊசி எடுத்துக்கலாம். பெரிய ஊசியால் இந்த மாதிரி வெளிப்பக்கம் வராமல் ஹோல்ஸ் போட்டுக்கலாம். ஊசியால் இந்த மாதிரி நல்லா எடுத்து விட்டுட்டு கொக்கி மாட்டுற பக்கத்தை கொஞ்சம் எடுத்து விட்டுட்டு மாட்டிக்கலாம். இந்த மாதிரி கொக்கியை மாட்டி திருப்பி விட்டுடலாம். இப்போது இன்னொரு கொக்கி மாட்டி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி துணியை சமமாக வச்சுட்டு அடுத்த ஐ கட்டினதுக்கு நேராக ஒரு டாட் வச்சுக்கலாம். இப்போது அதே மாதிரி வெளிப்பக்கம் வராத மாதிரி பெரிய ஊசியால் ஹோல்ஸ் போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டுட்டு கொக்கியை மாட்டி திருப்பி விட்டுடலாம். இதே மாதிரி ஐ கட்டுறதுக்கு நேராக கரெக்டாக சமமாக வச்சுட்டு டாட் வச்சுட்டு கொக்கி கட்டிக்கலாம். இந்த மாதிரி எல்லா கொக்கியும் மாட்டி விட்டுட்டு இப்போ தைச்சிக்கலாம். இப்போ கொக்கியை நேராக வச்சுட்டு அந்த 2 வளையம் மாதிரி இருக்குல்ல, அந்த வளையத்தில் தைச்சிக்கலாம். இந்த மாதிரி ப்ளவுஸ் துணியிலையும் குத்திட்டு அந்த ரிங்லையும் குத்தி முடிச்சு போட்டுக்கலாம். நான் 4 நூல் கோத்துருக்கிறதுனால 2 முறை 3 முறை கோத்து தைச்சாலே போதும். இந்த மாதிரி 2 ரிங்லையும் 3 முறை முடிச்சு போட்டுக்கலாம். இப்போது இந்த மாதிரி லாஸ்ட்டாக
ப்ளவுஸில் குத்தி முடிச்சு போட்டுக்கலாம். இதே மாதிரி எல்லா கொக்கியும் கட்டிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி.